ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு அம்மாக்கும் மனசுக்குள்ள வரும் ஒரு பெரிய கேள்வி, நம்ம பால் பாப்பாவுக்கு போதுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சிம்பிளா நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பால் போதுமா இல்லையா கண்டுபிடிக்க 6 முக்கியமான சைன்ஸ் இருக்கு. சைன் நம்பர் 1, டைப்பர் கவுண்ட். ஒரு நாளைக்கு குறைந்தது 6 to 8 வெட் டைப்பர்ஸ் இருக்கணும். இருந்தா பால் போதும் அப்படின்னு அர்த்தம். மோஷன் கூட சீராக வந்தா இன்னும் நல்லது. சைன் நம்பர் 2, வெயிட் கெயின். பாப்பா பர்த் வெயிட்டை 2 வாரத்துக்குள்ள ரீகெயின் பண்ணுவாங்க. அப்புறம் மாதம் மாதம் ஸ்டெடியா வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும். சைன் நம்பர் 3, ஃபீடிங் ஃப்ரீக்வன்சி. நியூமன் பாப்பா 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பால் கேட்பாங்க. பால் போதவில்லை என்றால் அடிக்கடி அழுவாங்க. பால் குடிச்சதும் காமா இருப்பாங்க. சைன் நம்பர் 4, சாட்டிஸ்ஃபைட் பேபி. பால் குடிச்சதுக்கு பிறகு பாப்பா தூங்கிடுவாங்க அல்லது பீஸ்ஃபுல்லா காமா இருப்பாங்க. பால் குடிச்சு கூட ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா டவுட் செய்யலாம். சைன் நம்பர் 5, பிரெஸ்ட் சாஃப்ட்னஸ். ஃபீடிங் முடிச்சதும் நம்ம பிரெஸ்ட் சாஃப்டா லைட்டா இருக்கும். அதாவது பாப்பா நல்லா குடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சைன் நம்பர் 6, பேபிஸ் ஆக்டிவிட்டி. பாப்பா அலர்ட்டா ஆக்டிவா ஸ்கின் க்ளோவா இருந்தா பால் போதுமானதுன்னு அர்த்தம். சோர்வா டல்லா எடை கூடவே இல்லைன்னா கவனிக்க வேண்டியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஹாப்பியா ஆக்டிவா சீராக வெயிட் கூடிக்கிட்டே இருந்தா கவலைப்படவே வேண்டாம். பால் போதுன்னு அதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்தா கண்டிப்பா டாக்டரை அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.